கரெக்டா பண்ணணும்டா. ஏன் முன்ன மாதிரிலாம் இப்போ எதுலையுமே கவனமா இருக்க மாட்டேங்கிற? வர வர நிறைய தப்பு பண்றடா ராகவா. இந்த பார், நம்மள சுத்தி என்ன நடந்தாலும் பிசினஸ்ல கவனம் இருக்கணும். இல்லப்பா, கிளியர் பண்ணணும் தான் நினைச்சேன், மறந்துட்டேன். ஏதோ சொல்றிய தவிர. சார், என்ன சார், அதான் பேச வேண்டியதெல்லாம் கோர்ட்ல பேசியாச்சு. எதுக்கு சார் வீட்டுக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கீங்க? என்ன பண்றது சார், நாம விக்டிம் ஃபேமிலியை பார்த்து தான் பேச வேண்டியதா இருக்கு. அந்த ஃபேமிலியை தான் மொத்தமா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களே, அதான் நான் உங்க வீட்டுக்கே வரேன். இல்லைன்னா நான் அங்க போயிருப்பேன். யாருகிட்ட பேசணும் சார்? அந்த ஃபேமிலியில உங்க வீட்டில் இருக்கிறதே 2 பேர் தான். அவங்க 2 பேர்கிட்ட தான் பேசணும். அவங்க டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட வேண்டியது இருக்கு. என்ன டாக்குமெண்ட், எதுக்கு கையெழுத்து போடணும்? அதெல்லாம் அக்யூஸ்ட் ஃபேமிலி கிட்ட சொல்ல முடியாது, விக்டிம் ஃபேமிலி கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். ஆட்டிங்க யார் அக்யூஸ்ட்? டேய் 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 டேய், யார் வீட்டு வந்து என்ன மாறா. பேசிட்டு இருக்க? டேய் நீ கொஞ்சம் அவ்வளவுதான். அமைதியா இருக்க மாட்டே? என்ன சார், உங்க பையன் ரொம்ப துடுறாரு. கேஸ் இன்னும் முடியல சார், அதை மறந்துட வேண்டாம்னு சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அதான் சொன்னேனே, இப்ப பேசலாமா இல்ல அதுக்கும் ஏதாவது ரூல்ஸ் வச்சிருக்கீங்க? நான் ஆர்டரோட தான் வந்திருக்கேன். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க தாராளமா பேசிக்கலாம். வீரா, சொல்லுங்க சார், என்ன பேசணும்? தனியாக தான் மேடம் பேச முடியும். ஏன்னா விக்டிம் ஃபேமிலியும் அக்யூஸ் ஃபேமிலியும் ஒரே இடத்துல இருக்கீங்கல்ல, மொத்தமாலாம் வச்சு பேச முடியாதுல்ல. ஆமா ஆமா சார், மொத்தமா வச்செல்லாம் பேச முடியாது, தனியா தான் பேசணும். போலாமா? வாங்க. வரேன் சார். இதோ வர வள்ளிமா. பால் பணியாரம் ரொம்ப ருசியா இருக்கு, அத சாப்பிடு. புரியலையா? புரியல. நான் பார்த்ததே இல்ல பாரு. சாப்பிடுற. எப்படிடா இருக்கு? நல்லா தானே இருக்கு. அப்புறம் என்ன, அள்ளி சாப்பிட வேண்டியதானே? சும்மா குருவி மாதிரி கொறிச்சிட்டு இருக்க, நல்லா அள்ளி சாப்பிடு. அப்படிதான் நல்லா ஊட்டி விட்டு வளர்க்கணும். வழி ஏன் சேர்ல உட்கார வச்சிருக்க? அப்படியே மடியில படுக்க வச்சுக்க. ஒண்ணும் தெரியாத குழந்தை பாரு. குழந்தைக்கு கை கால் பிடிச்சு விட்டு அப்படியே ஊட்டி விடு. நீ இப்படி செல்லம் கொடுத்து வளர்த்துதான் அவன் நம்மள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கான். ஒரு காலத்துல போலீஸ்லாம் என்ன பார்த்தால பயப்படுவாங்க, என்கிட்ட பேசுறதுக்கே யோசிப்பாங்க. இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் சொல்லி தினம் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பார்த்து ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அசிங்கமா இருக்க வள்ளி. இங்க என்னடா, அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம ஜாலியா பால் பணியாரம் சாப்பிடுறாரு. சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிடு. மாமா, ஒரு பிரச்சனை வருதுங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையில எந்த சுவாரஸ்யமும் இல்லாம அதே யோசிச்சுட்டு இருக்க முடியுமா மாமா? அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இல்ல இப்போ மாறன் என்ன தப்பு செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு நீங்க இப்போ திட்டிட்டு இருக்கீங்க? அதானே. என்னம்மா இது புதுசா இருக்கு? நீயும் வள்ளி மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்ட. நான் நியாயத்தை தானே மாமா பேசுறேன். சமைச்சது நான், இப்ப அவரை சாப்பிட சொன்னதும் நான் தான். அவர் பாவம் அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்காரு, அதுக்காக நீங்க திட்டுவீங்களா? ஒரு தப்பு செஞ்சதுக்கு நீங்க அவரை ஒரு தடவை திட்டுறீங்கன்னா அது ஓகே மாமா. அதுக்காக லைஃப் லாங் அதே சொல்லி சொல்லி திட்டுறதெல்லாம் எப்படி மாமா? இன்ஃபேக்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நாம தான் அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணும். இப்படி மட்டன் தட்டி பேசாம இருக்கலாம். இனிமே இப்படி பேசாதீங்க மாமா. நல்லா கேளு வீரா. அப்போ அந்த இன்ஸ்பெக்டருக்கும் நமக்கும் என்ன மாமா வித்தியாசம்? யூசுவலா இந்த மாதிரி நடந்தா எல்லாரும் கோச்சிட்டு சாப்பிடாம இருப்பாங்க.
அப்புறம் எல்லாரையும் சாப்பிட சொல்லி எல்லார்கிட்டயும் கெஞ்சுவோம். இவர் பாவம் அதெல்லாம் எதையும் யோசிக்காம சாப்பிடுறாரு. அதையும் மாமா தப்பு சொல்றீங்க? கேள்வி மேல கேள்வி கேக்குறா, நீ ஒண்ணுமே பேசாம வாயடிச்சு போய் நிக்கிற. ஏதாவது பேசு. என்ன பொண்டாட்டி அத்தையுமா சேர்ந்து அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? இல்ல மாமா, சப்போர்ட் பண்ணல. நாங்க சரியா தான் பேசுறோம். டேய், நீ ஏன்டா இதுக்கெல்லாம் யோசிச்சிட்டு இருக்க? சாப்பிடு, பேசாம சாப்பிடு. இல்ல ம், வேண்டாம். மர சாப்பிடு. இதெல்லாம் ஒரு விஷயமா? இனி மாமா மட்டும் இல்ல, யாருமே உன்னை இந்த மாதிரி பேச மாட்டாங்க. மாமா, பால் பணியாரம் பண்ணிருக்கேன், சாப்பிடுறீங்களா? வேணாம் வேணாம். வாங்க மாமா, ஆ? சாப்பிடுங்க. பால் பணியாரம் செஞ்சிருக்கேன். இல்ல வீரா, வேணாம். கண்மணி, நீ வந்து உட்காரி சாப்பிடலாம். உனக்கு தான் பால் பணியாரம்னா ரொம்ப பிடிக்குமே. நான் ஸ்வீட்லாம் சாப்பிடுறது இல்ல. ஓ, ஸ்வீட் உனக்கு பிடிக்காதுல? சரி, நீ இப்போ இருக்கிற மைண்ட் செட்டுக்கு ஸ்வீட் செட் ஆகாதுதான். காரமா ஏதாவது செஞ்சு கொடுக்கவா? ஹாட் வாட்டரோட.